உண்டு. இதெல்லாம் மரித்து போனதோ, மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன விசுவாசம், மரித்து போன ஜெபஜீவியம், மரித்து போன எல்லாமே, உடைய ஆசைகள், கற்பனைகள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம், அன்பானவர்களே, அது உதயமாகிறது. ரிசரக்ஷன். அதிகாலையில் இந்த வத்திரம் படிக்கிறேன். அதிகாலையில் சூரியன் உதயமாகும் போது, சூரியன் மட்டும் உதயமாகல, உடைய வாழ்க்கையில நம்பிக்கை, மேன்மை, எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அளவற்ற கிருபைகள் உடைய வாழ்க்கையிலே உதயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அதுக்கு முந்தி there is a darkness, there's a death. ஆனால் அன்புடைய பிள்ளைகளே, எந்த இடத்தில் இருந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை, வசனம் சொல்லுகிறது, God will break the darkness. அந்த வார்த்தை படிக்கிறேன். சூரியன் உதயமான போது, அப்படியானால் அந்த இருளை அவர் உடைத்தார், இருளை அவர் அப்புறப்படுத்தினார். இருள் அவரை கண்டவுடனே அது விலகி போயிற்று. அவருக்கு முன்பாக அந்த இருள் நிற்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, அதிகாலையில் உனக்கு ஒரு காலை வேலை இருக்கிறது. இட்ஸ் a bright morning for you. சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு ஒரு அதிகாலை இருக்கிறது. நீ கடந்து போகிற இருள் தற்காலிகமானது. நீ கடந்து போகிற அந்த கண்ணீர் தற்காலிகமானது. கடந்து போகிற சூழ்நிலை தற்காலிகமானது. இருக்கலாம், காண்கிறதும் கேட்பதும் எல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனால் அதிகாலையிலே அன்பானுடைய அந்த சூரியன் உதயமாகிற போது நடந்தது என்ன? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நடந்தது என்ன? அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டுமல்ல, 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். 5ஆம் வசனம். வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இங்க ஒரு 3 காரணம் சொல்ல. நம்பர் 1, இருளான ஜனங்கள், இருளான மக்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் தேவன் தேசங்களை அசைத்தார், தேசங்களை மாற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோடு கூட கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தினார். நன்றாக கவனிக்க கேட்கிறேன். இருள் நிறைந்த வாழ்க்கை, இருளுக்குள் இருந்த வாழ்க்கை, அவர்களை தான் தேவன் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் சொந்தக்காரனை மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ கடந்து போகிற இருள் யாருக்குமே தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உன்னை கொண்டுதான், உங்களை கொண்டுதான் அற்புதங்களை, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில்